ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு குடமிளகா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா பொருள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு இலை, அப்புறம் அன்னாசி பூ 1, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே கெட்டியாக விழுத அரைச்சிட்டு வந்து இந்த தாளிப்பில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த கிரேவி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நமக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். செமி கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 பெரிய தக்காளியை அந்த நடுத்தண்டு நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்து இதிலேயே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் குடமிளகா வந்து ஒரு 1/2 குடமிளகா, பெரிய குடமிளகாவில் பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அந்த மசாலோடு சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஒரு அரை சொம்பு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் ஒரு 15 முந்திரியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த அரைச்ச தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்துட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிக்சி ஜாரில் அலம்பி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். திரும்பவும் கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மூடி போட்டு வச்சிடலாம். அந்த காய்கறியெல்லாம் அந்த மசாலோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ வந்து கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அது வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சமமாக எடுத்துகிட்டு பொடி பண்ணுவோம்ல, அந்த பொடி தான். அப்புறம் 3 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓடு நீக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக அப்படி கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இது 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா கிளறிட்டு இறக்கணுன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி நம்ம லதாஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.